கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் சுமதி என்ற அன்பான தாய் தனது மகன் ராமுவுடன் வாழ்ந்து வந்தாள். சுமதி சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தாள். ராமு பள்ளியில் படிக்கும் மாணவன். ஒரு நாள் ராமு பள்ளியிலிருந்து திரும்பி, அம்மா, எல்லா நண்பர்களும் பெரிய பெரிய செல்போன், புதிய சைக்கிள் வாங்கிக் கொள்கின்றார்கள் அம்மா, நமக்கு அந்த மாதிரி வசதிகள் இல்லையே என்று வருத்தத்துடன் கூறினான். சுமதி மகன் வருந்துவதை கவனித்து, ராமு, இவைகளெல்லாம் வாழ்க்கையில் குறிக்கோள்கள் இல்லையப்பா, மனிதன் கடின உழைப்பால் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று அறிவுரை கூறினாள். அடுத்த சில நாட்களில் ராமு பள்ளியில் நடந்த ஓவிய போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆனால் அவனிடம் நல்ல கலர் பென்சில்களும் கலர்களும் இல்லை. அது அறிந்த சுமதி இரவில் ஓய்வின்றி வேலை செய்து சிறிது பணம் சேர்த்தாள். மறுநாள் ராமுவுக்கு அவனுக்கு தேவையான கலர் பென்சில்களையும் கலரையும் வாங்கி கொடுத்தாள். ராமு சந்தோஷமாக போட்டியில் கலந்து கொண்டு தனது முழு திறமையையும் வெளிக்காட்டினான். முடிவில் அவன் ஓவியம் முதல் பரிசை பெற்றது. பரிசை எடுத்து வந்து, அம்மா, இது உங்கள் உழைப்பின் பலன் என்று தாயின் கைகளை பிடித்தாள். சுமதி மகனிடம் மென்மையாக கூறினாள், எந்த ஒரு சாதனையும் கடின உழைப்பால் மட்டுமே கிடைக்கும். உன் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய நீ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினாள். அந்த நாள் முதல் ராமு தனது தாயின் வார்த்தைகளை மனதில் கொண்டான். காலம் சென்றது. ராமு தனது கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்கினான். இக்கதையின் நீதி, தாயின் தியாகமும் மகனின் நம்பிக்கையும் வெற்றியை உருவாக்கும். உழைப்பை மதித்து முயற்சியை கடைபிடிப்பவருக்கு வாழ்க்கை சிறந்ததாக அமையும் என்பதுதான்.